காயத்ரி நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப எசக்கியோட போனை பாக்குறாங்க. காயத்ரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த போன்ல தான் அந்த எசக்கி எல்லாம் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அந்த போனை எடுத்துட்டு வேகமா போறாங்க. எசக்கி காயத்ரிய பாத்துடுறாங்க. காயத்ரிய தள்ளி விடுறாங்க. காயத்ரி கிட்ட சொல்றாங்க, என்கிட்ட இருக்க வீடியோ எல்லாம் உன்கிட்ட நான் தந்துடுறேன், அதுக்காக என் கூட நீ ஒரு நாள் வாழணும் சொல்லிட்டு காயத்ரிய தூக்கிட்டு போறாரு எசக்கி. காயத்ரி தப்பிக்க முயற்சி பண்றாங்க. எசக்கி விடாப்பிடியா காயத்ரிய தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. அங்க இருந்தவங்க வேகமா ஓடியாராங்க. சிந்து கிட்ட சொல்றாங்க, காயத்ரிய அந்த எசக்கி அடிச்சு தூக்கிட்டு போறான்னு சொல்றாங்க. சிந்து அவங்க கூட ஓடியாராங்க காயத்ரிய காப்பாத்துறதுக்காண்டி. எசக்கி காயத்ரிய கிணத்து பக்கம் தூக்கிட்டு போறாரு. காயத்ரிய தள்ளி விட்டுட்டு சொல்றாரு, உனக்கு நீச்சல் தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சாவுடின்னு சொல்லிட்டு எசக்கி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. சிந்து வேகமா வர்றாங்க. அந்த கிணத்துல காயத்ரி விழுந்தத பாக்குறாங்க. காயத்ரிய காப்பாத்துறதுக்காண்டி சிந்து தண்ணியில குதிக்கிறாங்க. அன்னபூரணிக்கு இந்த விஷயம் தெரியுது. அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அன்னபூரணி கிட்ட சொல்றாங்க, கிணத்துல பாம்பு இருக்குன்னு சொல்றாங்க. அன்னபூரணி பயத்தோடயே கிணத்த பாத்துக்கிட்டே இருக்காங்க. சிந்து காயத்ரிய காப்பாத்திடுறாங்க. காயத்ரி அன்னபூரணிய பார்த்த உடனே அம்மான்னு சொல்றாங்க. அன்னபூரணி ஷாக் ஆயிடுறாங்க. காயத்ரிய கட்டி புடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. சிந்துவும் பைரவியும் காயத்ரி பேசினத கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாளை சந்திப்போம்.